ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். மூடாக்கு பற்றி ஒரு லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. சில பேர் ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு மூடாக்கு பற்றி கண்டிப்பாக லாங் வீடியோ போட்டுடுறேன். இன்றைக்கே போடலான்னு தான் நினச்சேன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட காமிக்க வேண்டியிருக்கு. அது வந்து ஸ்கூல் டைமில் வந்து காமிக்க முடியாது. ஏன்னா அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டா போய் குளிக்கணும். அதனால் நம்ம வீடியோவே குளிச்சுட்டு வந்து தான் எடுக்கிறோமா, அதனால் இன்றைக்கி போடலை. ஸோ லாங் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு இருக்குது. ஓகேங்களா? மூடாக்கு பற்றி மூடாக்கில் நிறைய வகைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், இந்த செடிகள்லாம் இவ்வளவு பசுமையாக நமக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் மூடாக்கு தான். பட் நான் போட்டிருக்கேனா அப்படின்னு பாருங்கள், போடலை. இந்த தன்னால் இந்த செடிகள் நிறைய முளைச்சிருக்கா, களைச்செடிகள் ஏகப்பட்டது முளைச்சிருக்குதா, அதுதான் இது வந்து இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம். இது ஒரு வகையான மூடாக்கு, நம்ம போட வேணாம், அவங்களாவே போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மூடாக்குக்கு பெயர் என்ன அப்படின்னா, இது நம்மளும் போடவும் செய்யலாம். நிறைய தோட்டங்களில் இந்த மாதிரி உயிர் மூடாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் மூடாக்கும் போடலாம். ஒரு செடி வளரும்போது அது வளர்கிற காலத்துக்குள்ளே வேறு ஒரு சின்ன ஒரு மாதத்தில் அறுவடை பண்ணக்கூடிய கீரைகளை போட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க. 1-2 பர்பஸ்ஸு. இன்னொரு கீரை வந்து நமக்கு சாப்பிட கிடைக்கிது, இல்லை வியாபாரத்துக்கு கிடைக்கிது, அது ஒன்று. இன்னொரு விஷயம், அந்த கீரை போடுறதுனால இதனுடைய வளர்ச்சி வந்து என்ன சொல்கிறது, அந்த மண்ணுடைய வெப்பமெல்லாம் ரொம்ப வந்து அந்த செடியை தாக்காத அளவுக்கு அதுவும் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உயிருள்ள செடிகளை போடுறதுக்கு பேர் உயிர் மூடாக்கு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ இந்த உயிர் மூடாக்கு தான் நம்முடைய இங்கே பாருங்களேன், அங்கேயும் தெரியுதா, நம்மளுடைய இதில் மட்டும் இருக்குது. அது என்ன, கொடி காய்கறிகளில் ஃபுல்லாகவே உயிர் மூடாக்கு தாங்க இருக்குது. அது நல்ல இந்த மாதிரிக்கு பசுமையாக செழிப்பாக இருக்கிறதுக்கு இந்த உயிர் மூடாக்கு தாங்க காரணம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கும் இருக்குதா? ஐயோ, களைச்செடின்னு வேகமாக அவ்வளோத்தையும் பிடுங்கி தூர போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக உயிர் மூடாக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணிகிட்டே இருங்க. முழுமையாக பண்ண வேண்டாம். ஓகேங்களா? பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.